வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் அல்ல அருள் பேராற்றல் இரவிலே, பகலிலே, எந்த நேரத்திலும், அணுதினத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும் பரவட்டும். நாம் இப்போது மரபணு ஜோதிடம், மரபணு ஜோதிடத்தின் மகிமை பற்றி நாம் சொல்ல போறோம். அதுல குறிப்பாக மரபணு ஜோதிடத்துல பரிகாரம் என்ன இருக்கு, அந்த பரிகாரத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில நம்ம அதை பத்தி தெளிவாக பேசலாம்னு நினைக்கிறோம். அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே, நம்ம இப்ப உதாரணமாக கர்மப்பதிவு அல்லது தோஷம் அப்படின்னு பார்க்குறோம். இப்ப சுக்கிர தோஷம், சுக்கிரனுடைய கர்மப்பதிவு, சுக்கிரனுடைய மரபணு அதிகமாக நமக்கு தொடர்பு இருக்கும்போது என்ன பலனை நாம் அனுபவிக்கிறோம், அதற்கு என்ன பலன், அந்த பலனை, அந்த கர்மப்பதிவை நாம் தீர்ப்பது எப்படி, நாம் அதை எப்படி போக போறோம் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். இப்ப சுக்கிர தோஷம் அப்படின்னா அது எந்த நட்சத்திரம்? திருவாதிரை, சித்திரை, திருவோண நட்சத்திரம் தான் சுக்கிரனுடைய தோஷத்தை பெற்ற நட்சத்திரங்கள். சுக்கிரனுடைய தோஷத்தை பெற்ற நட்சத்திரங்கள். அன்பர்களே, இந்த சுக்கிரன் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் ஒருவர் அந்த நட்சத்திரத்தில் லக்னாதிபதி இருந்தாலோ அல்லது லக்னம் நின்ற அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு, இந்த 3 நட்சத்திரத்துல அப்படி விழுந்துட்டா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, இந்த சித்திரை நட்சத்திரத்திலையும் திருவோண நட்சத்திரத்திலும் லக்ன புள்ளி விழுந்துட்டாலும் சரி, அல்லது சந்திரன் அவன் பிறக்கும்போது இந்த 3 நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிரனுடைய மரபணு தொடர்பு வந்து விடுகிறது. அல்லது சுக்கிரனுடைய வீனஸ் டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி அவர்களுக்கு பதிவாயிருக்கு, இந்த கர்ம பதிவு பதிவாயிருக்கு. இப்படி பதிவான உடனே அவர்களுடைய பின் சந்ததிகள்ல, இப்ப எனக்கு அந்த கர்மப்பதிவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரனுடைய கர்மப்பதிவு இருந்தால் என் தந்தையினுடன் பிறந்த உடன்பிறப்பு சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரியினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, அல்லது அந்த சகோதரிகளுக்கு உடல்நிலை பாதிப்போ வாழ்க்கை பாதிப்போ கண்டிப்பாக இருக்கிறது. இது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் அனுபவித்த விஷயம். எப்படின்னா, என்னுடைய அப்பா திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர். அவருக்கு 2 அத்தைகள். அதுல ஒரு அத்தை வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர், இன்னொரு அத்தை நோய்வாய்ப்பட்டவர். அப்ப இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி இருக்குங்கிறத துரிதமாக நம்ம எடுத்துடுறோம். இதுக்கு என்ன பரிகாரம் தான் முக்கியம். பரிகாரத்தை சொல்லியார், இதற்கு ஒரு ரெமெடி வேணும். அந்த ரெமெடி என்ன அப்படிங்கிறது தான் இந்த மிக. இப்ப பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதிலிருந்து விடுபெறுவது எப்படி, நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி, அந்த வினைப்பையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் முக்கியம். அப்ப இயற்கை மருத்துவம் சிலருக்கு இயற்கை மருத்துவ சம்பந்தமான தகவல் கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது திருமணத்துக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஒரு திருமணம் ஆகக்கூடிய அல்லது திருமணம் நடக்கக்கூடிய அந்த தகுதி உள்ள அந்த பெண்களுக்கு, அவர்களுக்கு திருமண சம்பந்தமான தகவல்களை பரிமாறுதல், இது ஒரு பரிகாரம். அதாவது கன்னி பெண்கள், அவர்களுக்கும் உதவி செய்யுது.
அதாவது உதாரணம் போயிட்டு இருக்கோம், ஒரு பெண்ணு நின்றுட்டு இருக்கு. அவ எங்க போயிட்டு போறீங்கம்மான்னு கேட்டு அவர்களை ஏற்றி கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்தோம்னா அந்த கன்னியின் சாபத்தையும் இந்த இந்த சுக்கிரனுடைய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, கன்னியின் சாபம் இருக்கிறது. சுக்கிரன் அப்படின்னாலே கன்னி, சுக்கிரன் அப்படின்னாலே குலதெய்வ குற்றம், குலதெய்வ சாபம் வந்து விடுகிறது. அதனால இது ஒரு ஆண் பெண் 2 பேரும் திருமணமாகி அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது. அவர்களுக்கு நாம் போய் கவுன்சிலிங் பண்ணி அவர்களை சேர்த்து வைப்போமேயானால், அப்படின்னா என்ன சுருக்கமா என்ன சொன்னோம்னா, ஒரு ஆண் பெண் சேர்வதற்கு, வாழ்வதற்கு, சேர்ந்து அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பதற்கு நாம் உறுதுணையாக இருந்தால், இந்த சுக்கிரனுடைய கர்மப்பதிவு, அந்த சுக்கிரனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி நம்மிடமிருந்து குறைந்து விடுகிறது அப்படிங்கிறது பரிகாரம். அடுத்து கன்னி தெய்வங்கள் அல்லது ஸ்ரீரங்க பெருமாள் அல்லது சப்த கன்னிமார்கள் அல்லது மகாலட்சுமிகள், அதாவது மகாவிஷ்ணு அல்லது மகாலட்சுமி அல்லது சப்த கன்னிமார்கள், அந்த தேவதைகளுக்கு நாம் போய் உடல் உழைப்பையோ அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளையோ அவளுக்கு, அந்த தாய்க்கு அல்லது அந்த மகாசக்தி உள்ள மகாவிஷ்ணுக்கு நாம் செய்தமையானால், கைங்கரியம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் செய்வீர்களானால் இந்த சுக்கிரனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி குறைந்து விடுகிறது. அடுத்து பாருங்க, ஒரு பெண்ணை அழகுபடுத்துவதற்காக ஒரு நபரை அழகுபடுத்தணும் அப்படின்னா அதற்கு அழகு நிலையங்கள் இருக்கு. இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி. அந்த ஃபேஷன் டெக்னாலஜி அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அழகுபடுத்தக்கூடியதை நம்ம போய் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. ஒரு தொழிலா தெரிஞ்சது, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறது, கலை சம்பந்தப்பட்ட பொருள்களை விற்பனை செய்வது, ஒரு டிசைனிங் பண்ணக்கூடியது, இப்போ கேமரா, சினிமா இந்த மாதிரியானதுகளை போய் வேலை செய்கிறது, ஒரு எடிட்டிங் வேலை செய்கிறது, கல்யாண புரோக்கராக இருக்கிறது, ஒரு பிரசவ சம்பந்தப்பட்ட மருத்துவராகவே நாம் இருந்து அவர்களுக்கு மருத்துவத்தை சம்பந்தப்பட்டது மருத்துவம் செய்வதற்கான நாம் உதவி செய்வது. ஒரு பெண்ணுக்கு நாம் உதவி செய்ய 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 நம்முடைய கர்மா, நம்முடைய சுக்கிரனுடைய கர்மா பறந்து போயிடுது. அப்ப பரிகாரம் செய்கிறோம், ஆன்மீக பரிகாரம் செய்கிறோம், தொழில்முறை பரிகாரம் செய்கிறோம். அடுத்து நம்மளால் முடிந்த பரிகாரத்தை நாம் செய்து கொண்டு இருப்பீனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதுதான் மரபணுவினுடைய மகத்துவான தன்மை. அதனால அன்பு நண்பர்களே, இந்த மரபணு ஜோதிடத்தை பாடமாக, சுருக்கமான பாடமாக ஒரு மாதத்துக்குள்ள உங்களுக்கு பாடத்திட்டங்களை வகுத்து வைத்து நடத்த இருக்கிறோம். ஆர்வம் உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வகுப்பு இந்த டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில், அது 1ஆம் தேதி கூட இருக்கலாம், அன்று தொடங்கப்படுகிறது. இதற்கு அந்த ஒரு மாத கட்டணம், அதாவது இந்த டிஎன்ஏ மருத்துவ அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா 3000 ரூபா கட்டிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய நம்பர் 9086 420 325க்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க.